Hello and welcome to one and only Prabha. ஹோட்டலுக்கு போங்க, யார் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதா இருந்தாலும் இட்லி வெங்காய சாம்பார் சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்றதுங்கிறது இப்போ எங்க அம்மா காமிப்பாங்க. ஹாய் மாமி. ஹாய். இட்லினா பொடி இட்லி. பொடி இட்லி கரெக்ட். மினி இட்லி. மினி இட்லி அண்ட் சாம்பார். மினி இட்லி சாம்பார் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல். இதுக்கு தேவையானது வெங்காய சாம்பார் ஆனால வெங்காயம். முருங்கைக்காய் வெங்காயம் சாப்பிடலாம், முருங்கைக்காய் சாம்பார் வச்சுக்கலாம். ஓகே. வெங்காய சாம்பாருக்கு அவசியம் கிடையாது. வெங்காய சாம்பாருக்குள்ள மனம் இருக்கே அந்த அதே தனி. ஆமா, அதே வெங்காயம் சாப்பிட முருங்கைக்காய் சாம்பார்லயும் நல்ல ஸ்மெல். வெங்காயம் சாப்பிடாதான் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுக்கலாம். சோ தேவையானது வெங்காயம், புளி, பருப்பு, சாம்பார் பொடி, உப்பு, டேஸ்டுக்கு சுவைக்கு கொத்தமல்லி. இதான் இவ்வளவு தேவையான. இப்ப நம்ம இதுல வெங்காயத்தை போடுறோம். வெங்காயத்தை நெய்யில வதக்கினா டேஸ்ட் ஜாஸ்தி. ஏன்னா சாம்பாருக்கு நெய் விட்டுக்க மாட்டோம். வெத்த குழம்புக்குள்ள நெய் விட்டு சாப்பிடலாமே, சாம்பாருக்கு வீட்டிலாக்கெல்லாம் நெய் விட்டு சாப்பிடுவோம். ஆனா சாம்பார் நெய் விட மாட்டோம். அதுக்கு பதிலா நம்ம வெங்காயத்துக்கு நெய் விட்டு வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கியது. வெங்காயம் புளி வந்து நான் ஒரு நெல்லிக்காயை விட ஜாஸ்தி வச்சிருக்கேன். இது 4 பேருக்கு தாராளமா காணும். இந்த வெங்காய சாம்பார் படி படிச்சுட்டேன்னா தோசைக்கும் வெங்காயம் மசாலா தோசை, வெங்காய சாம்பார், சட்னி எல்லாம் வைக்கலாம். வெங்காய சாம்பார் இந்த யாருக்கு சொல்லி தரேன்னு சொன்னா, கல்யாணம் கழிஞ்ச புதுசுல ஒரு சமையலுக்கு அடுக்குலைக்கு போறாங்க. அதாவது படிச்சு முடிச்சு வேலைக்கும் போயிட்டு அடுக்குலைக்கே போகாம அம்மாவது இருப்பா. அப்படிப்பட்டவா என்ன செய்வா சொன்னா, அடுக்குலைக்கு போவாளே சமைக்கிறதுக்கு. அவளுக்காக இது சொல்லி தரும். கரெக்ட் கரெக்ட். இப்போ யூடியூப் பார்த்து சமைக்கிறது பிகம் அ ட்ரெண்ட். சும்மா டிஃபரெண்டா ட்ரை பண்ணுவோம், ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பார்த்து பண்றாங்க. சோ இது பார்த்து பண்ணுங்க. வெங்காய சாம்பார் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் ஆக்சுவலா ஒரு இது, பட் பண்ணுங்க. வீக்கெண்ட் ஆனா சால்ட் டு டேஸ்ட். வீக்கெண்ட் ஆனா மினி இட்லி சாம்பார் சட்னி பண்ணி யூ கேன் ஹேவ் அ வெரி ஹெவி பிரேக்ஃபாஸ்ட். அதனால பண்ணி சாப்பிடலாம். இப்ப மசாலா சாம்பார் படிச்சுட்டேன்னா மசாலா தோசை சாம்பார், சட்னி அள்ளி போட்டுக்கோம். நம்ம எதுவோ ஒண்ணுல எது குழக்கட்டை சம்திங் எதுல பொங்கல்லையோ எதுக்கோ சட்னி போட்டுக்கோம். நம்ம அதையும் பார்த்துக்கோ வேணாக்கா. இது வந்துட்டு இது நல்லா வேகணும். ஓகே. அது அள்ளி வதக்கிறதுனால வேகம் ஆக டைம் எடுக்காது. ஆனாலும் இது வேகணும். இனிமே நம்ம இதுக்கு குழம்பு மெயினா வெங்காயம் நீங்க வதக்கும் போது அந்த வெங்காயத்தோட ஸ்மெல் சாம்பார்ல வந்துடவே கூடாது. நிறைய பேருக்கு அது பிடிக்காது. நல்லா வதக்கினாலே கொஞ்சம் வாசனை குறைவா இருக்கும். அதை வதக்கிட்டு அப்புறம் அதுக்குள்ள புளி தனியா விடுங்க. புளி தண்ணி, மஞ்சள் பொடி, உப்பு. இப்போ அது கொஞ்சம் வேகட்டும். நான் வந்து ஒரு வெல்லம் போட போறேன். வெல்லம் போடாமலும் வைக்கலாம். கர்நாடகா சாம்பார் எல்லாரும் வெல்லம் போடுவோம். இல்ல சில வீடுகள்ல வெல்லம் போட பிடிக்காது எல்லாம் இருப்பா. அவ வெல்லம் போட வேண்டாம். அப்படி ஒரு வெல்லம் வந்து கொஞ்சம் இந்த புளிய பேலன்ஸ் பண்ணும். ரொம்ப பெருசு வேண்டாம், சின்னதா ஒரு வெல்லம். பட் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் போடலாம். ஓகே. புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் ஓரளவுக்கு இது வெந்தாச்சு. இதுல நான் வெல்லம் போடுறேன். இங்க நான் 2.5 ஸ்பூன் சாம்பார் பொடி. ஒன்று சாம்பார் பொடியே மணத்து கொட்டுறது. ஆமா, சாம்பார் பொடி எப்பவுமே சாம்பார் பொடியை கொதிக்கிறதுக்குள்ள போடக்கூடாது. டைரக்டா போடக்கூடாது. ரொம்ப நல்லா நிறைய வச்சுக்கூடாது. அது கட்டி பிடிச்சு போயிடும். அதனால போடக்கூடாது. நல்லா கரைச்சி வச்சுட்டு தான் அதுல விடலாம். நல்லா கரைச்சி வச்சு விட்டுட்டோம்னா அப்புறம் கட்டி பிடிக்காது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கிச்சனுக்கு போகும்போது நிலவு வச்சுக்கணும். கொத்தமல்லி நிறைய இருக்குமானா இதுல கொஞ்சம் கொத்தமல்லி போடலாம். கொதிக்கும் போது நம்ம நிறைய கொத்தமல்லி இன்னைக்கு இருக்கு. கொத்தமல்லியே இல்லை, கொஞ்சம் இருக்குதுன்னா மேலே அழகாக கொதிக்கும்போது போட்டால் போடும். நிறைய இருக்குன்னு சொன்னால் இதில் கொஞ்சம் கொத்தமல்லியே போடலாம். இப்போ அடுத்தது இது கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கணும். சாம்பாருக்கு வாசம் வரக்கூடாது. அப்புறம் மினி இட்லியே ரெடி பண்ணுவோம். ஓகே. இது மினி இட்லியோட தட்டு. இதில் எண்ணெய் தரணும். மெயினாக எண்ணெய் தரணும். கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா குட்டி குட்டி இல்லையா, சாதாரண இட்லி தானே 4 தடவை இட்லி தானே போகிறோம். இது கொஞ்சம் கவனம் ஒன்றா தரணும். இது சின்ன ஒரு வேலை தான். பட்
ரொம்ப ஒரு சின்ன சேஞ்ச். எப்போ பாரு இட்லி திங்குறோம் ஆமாங்கிறதுக்கு ஒரு சேஞ்சுக்கு ஒரு இட்லி பை செல்ஃப் இஸ் ஸ்டீம்டு, ரொம்ப உடம்புக்கு ஹெல்திங்கிறதால சாப்பிட்றத தவிர இட்லி அப்படி டேஸ்டி இல்ல. இட்லி தனி டேஸ்ட் கிடையாது. ஸோ அது வந்துட்டு நம்ம மினி இட்லி என்ன தொட்டுக்கிறோமோ அதுதான் டேஸ்ட். சில வாழ்க்கை முளா அப்படின்னா மட்டும்தான் பிடிக்கும், சில வாழ்க்கை சாம்பார் பிடிக்கும், சில வாழ்க்கை சட்னி பிடிக்கும், சில வாழ்க்கை சாம்பார் சட்னி சேர்ந்து மிக்ஸ் பண்ணி இட்லி சாப்பிட்றாலும் இருக்கும். ஸோ இட்லிக்கு தனி இட்லி ஒரு டேஸ்ட்டும் கிடையாது. டேஸ்ட் எல்லாமே நமக்கு தொட்டுக்கிறது தான் இருக்கு. தோசை அப்படி இல்லை. தோசைக்கு மினி இட்லி அதுவும் டக்குன்னு குழந்தைங்க வந்துட்டு குட்டி குட்டி இட்லிங்கிறதால டக்குன்னு சாப்பிடுவாங்க, தெரிய வராது. அதே அந்த பெரிய இட்லியை கொடுக்கும்போது தே கவுண்ட். ஆமா 4 சாப்பிட்டுட்டேன் 5 சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழி பணியாரம் மாதிரிதான். குழி பணியாரம் உள்ள போறதே தெரிய வராது, எவ்வளவு சாப்பிட தெரியாது. ஆமா, இதுவே தோசைனா தெரிய வரும். இதுல எண்ணெய் தடவிட்டேன் நானு. இப்ப நான் மாவு விடுறேன். முதல்ல உள்ளுக்குள்ள விட்டுக்கணும், கொஞ்சம் ஜாகிரதையாக விடுவோம், ரொம்ப ஒன்றும் ஏற்காது. அது 2 தட்டு வைக்க போறேன்னா ஜாகிரதையாக விடணும், இல்லை அடித்தட்டுல ஒட்டிடும். இப்போ நான் ஒரு தட்டு தான் வைக்க போறேன். நீங்க ஒரு வீக்கெண்ட்லயோ இல்லை குழந்தைகள் சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வரா, இல்லை என்னைக்கு வெங்காய சாம்பார் வைக்கிறீங்களோ இல்லையா, அப்படி ஒண்ணு இருக்கே, சேர்த்து வச்சிடலாம். சாதத்துக்கும் சேர்த்து இட்லி சேர்த்து வச்சுட்டோம்னா அன்னைக்கு போட்டுலாம். But for South Indians, வெங்காய சாம்பார் is one of the good food. ஆமா, எல்லாரும் பண்ற ஒரு விஷயம், எல்லாரும் பண்ற ஒரு பிடிக்கிற ஒரு விஷயம். ஆமா. நான் இப்போ ரைஸ் குக்கர்ல தண்ணி விட்டுருக்கேன். சிங்கிள் தட்டானது கொண்டு அடியில ஒரு டவரால தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி எதுக்கு வைக்கிறேன் நிறைய பேர் கேட்பா, வெறும் டவரா போறாதான்னு கேட்பா. இது வந்து ஆடாம இருக்கும் வெயிட்ல, அதனால வைக்கலாம். சரி, நான் இப்போ இதை வச்சுட்டேன், தெரியுறதா? ஓகே. இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்றேன். இதை மூடி வைக்கிறேன். இட்லி மாதிரியே தான் 10 to 12 மினிட்ஸ்ல அது ஆயிடும். அதுக்குள்ள இங்க சாம்பார். அதே மாதிரி இப்போ வெறும் குக்கர்ல அந்த இட்லி வைக்கணும்னா விசில் போடக்கூடாது இல்லையா? குக்கர்ல அது பேர் ஆவியில வேகிறது. ஆவியில வேணா வைப்பாங்க. இது வந்து பருப்பெல்லாம் வேகணும். இது வந்து வெறும் ஆவியில ஸ்டீம் சொல்றதுனால அதுக்கு வெயிட் கிடையாது. இப்போ இது நல்லா கொதிக்கிறது. நம்ம போட்ட வெல்லம் கரைஞ்சாச்சு. இப்போ நம்ம இந்த பருப்புல என்ன இம்பார்ட்டன் பார்க்கணும்னா பருப்பு நல்லா வெந்துடணும். பருப்பு வேகாட்ட சாம்பார் செழிக்காது, தண்ணியும் கட்டியமா இருக்கும். அடியில பருப்பு இருக்கும், மேல தண்ணி இருக்கும். உங்களுக்கு வேகாட்ட தப்பே இல்லை. புதுசுல செய்யற வாழ்க்கை வேகாட்ட 2ஆவது தானே வேக வைக்கலாம். டைம் இருக்கு தெரியாது, பிகாஸ் எல்லாரும் ஆஃபீஸுக்கு போனா கஷ்டம் தான். பட் வேகலையான பெட்டர் 5 சவுண்டும் 10 சிம்லையும் போட்டா கண்டிப்பா அது வேகத்து வாய்ப்பு தான் அதிகம். வெங்காய சாம்பார் ஆனது வந்து பெருங்காயம் போட வேண்டாம். இப்போ முருங்கைக்காய் சாம்பார், கத்திரிக்காய் சாம்பாரா பெருங்காயம் போடலாம். வெங்காய சாம்பாருக்கு போட வேண்டாம். இப்போ சாம்பார் கொஞ்சம் சாம்பார் ரெடி ஆகும். கலர்ஃபுல்லா இருக்கு. கலர்ஃபுல்லா இருக்கு. நம்ம கொத்தமல்லியா நிறைய போட்டுக்கலாம். கொத்தமல்லிங்கிறது சாம்பாருக்கு ஒரு மனம், எக்ஸ்ட்ரா மனத்தை கொண்டு வர விஷயம். நான் எல்லாத்தையும் போட்டு அழகி வச்சிருக்கேன். கொஞ்சம் பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபு பரவாயில்ல, உங்களை மாதிரி வேலைக்கு போறவாளுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் என்ன பொரிச்சலுக்கு பேசுறேன், கடுகெல்லாம் எடுக்கிறேன். சாம்பார் வச்சு முடிச்சிடலாம். சாம்பார் எவ்வளவு கட்டியா இருக்கணும் உங்களுடைய இஷ்டம். சிலவளுக்கு ரொம்ப கட்டியா தான் பிடிக்கும், சிலருக்கு தண்ணி கொஞ்சம் தண்ணியா தான் பிடிக்கும். அப்படி இருந்ததுன்னா சும்மா தண்ணியை விடாதீங்க. அதுக்கு பிறகு இந்த பருப்பு பாத்திரத்தை எல்லாமே விட்டுடலாம். சாம்பார் ஆல்மோஸ்ட் ரெடி. சூப்பர் சூப்பர். ஸோ எங்களுக்கு நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறாங்க. எங்களுக்கு வியூவர்ஸ் வந்துட்டு இன்ஃபேக்ட் தி டைரக்ட்லி அப்ரோச் மீ. எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கலாம் டைரக்ட்லி தி அப்ரோச் மீ அண்ட் ஆஸ்க் மீ வீடியோஸ் பார்க்குறாங்க. பட் அவங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஐ திங்க் தேர் either forgetting or they are not knowing how to subscribe. So subscription is only going to help us. Our videos நிறைய பேர் பார்க்கறதுக்கு we need more subscribers. So அதை I don't red ஆமா ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப்னு ஒரு இருக்கும், அது பக்கத்துல ஒரு பெல் பட்டனும் இருக்கும். சப்ஸ்கிரைப்னு வரும். ஸோ அது வந்துட்டு டோன்ட் திங்க் தட் வி ஆர் சேயிங் இட் இன் ஆல் த வீடியோஸ். இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ஃபார் ரன்னிங் அ யூடியூப் சேனல். சாம்பார் ரெடி, கொதிக்கணும், இறக்கி வச்சிடணும். அப்போதைக்கு மினி இட்லி ரெடி ஆயிடும். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சாச்சு. சாம்பாரை போய் எடுத்து விட்டுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். சாம்பாரை எடுத்து விட்டுறேன். மனம் குணம் நிறம்
ஸோ இது ரொம்ப நீங்க மேலால பார்க்கும்போது தண்ணியா இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. கொஞ்சம் தூடு ஆறிடுச்சுன்னா ரொம்ப கட்டி ஆயிடும் அது. ஸோ ஒரு இட்லிக்கு வந்துட்டு அந்த கட்டி சாம்பாரை விட்டுக்க முடியாது. கொஞ்சம் லூஸா இருக்கணும் அந்த இட்லி மேல அதை விட்டு சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் இட் ஹாஸ் டு பி லூஸ். இப்போ பொரிச்சு கொண்டதுக்கு முதல்ல வேணுங்கிறது கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சுன்னா வேணுங்கிறது கருவேப்பிலை, அழகுக்கு 2 மிளகாய், மினி இட்லி ரெடி ஆயிருப்பா. குழந்தைன்னு சொல்லுவா வெந்ததோ வேகல் இல்லை 2 நிமிஷம் ஆகும். கடுகு வச்சாச்சு. இப்போ நம்ம மேலால திருப்பி கொத்தமல்லி போடணும். கொஞ்சம் நிறையவே போடலாம். எங்க அப்பாவுக்கு கொத்தமல்லி ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு போட்டாலும் போட்டிருக்கியான்னு கேட்பாரு. ஸோ நாங்க எங்க வீட்டுல ஜென்ரலா கொத்தமல்லி யூசேஜஸ் மோர். கருவேப்பிலை போடுறோமோ இல்லையோ கொத்தமல்லி கருவேப்பிலை பிடிக்காது. சில போல வெத்த குழம்பு இருக்கிற கருவேப்பிலை அழகா நல்லா டேஸ்ட் ஆகும்னால வேற போடுறது. இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுது. குட்டி இட்லி ரெடி ஆனதும் நம்ம குட்டி இட்லி போட்டு முதக்க பண்ணிடலாம். இப்போ மினி இட்லி ரெடி ஆயிடுச்சு. வாவ், நல்லா இருக்கா? சூப்பர். இப்போ இந்த மினி இட்லி நம்ம எடுக்கணும் வெளியே. ஃபார் அ சேஞ்ச் நான் எல்லாரும் கேட்பாங்க நான் எங்க உட்காந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. என்னோட சீட்டிங் பிளேஸ் வந்து அது அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. இப்போ நான் வந்துட்டு கீழே நின்று சைடு வேஸ்ல அந்த வீடியோவை எடுக்கிறேன். ஒரு 2 செகண்ட் கழிச்சு எடுக்க முடியும். லேசா ஒரு தண்ணி தெளிச்சுக்கலாம். ஊறி விடக்கூடாது. தண்ணி நம்ம எல்லாருமே இட்லிக்கு தண்ணி தெளிப்போம். அந்த காலத்துல இட்லி தண்ணி முடி வைப்பாளே, ஒரு தண்ணி தெளிச்சுதான் அதை எடுப்பா. ஓகே, ஒரு நிமிஷம் கட்டி இந்த இட்லியை கொஞ்சம் கூட வெயிட் பண்ணுவோம், அதை அடியில் ஒட்டின்றாம. கரெக்ட். ஷேப் கிடைக்காது எனக்கு இட்லியோடது. ஸோ பார்த்தீங்களா, இது குட்டி 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 இட்லி. இது வந்துட்டு மட 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 மடன்னு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க குழந்தைங்க. அண்ட் தே வில் நாட் நோ. ஸோ ஜென்ரலாகவே குழந்தைங்க வயசில் சாப்பிட்டா தான் அது ஸ்ட்ரென்த்து. ஆமாம், அது வீட்டில் குழந்தைங்க என்ன செய்வாச்சுன்னா ஆசையாக சாப்பிடுவா. ஓகே இட்லியா, ஐயோ இட்லியா கேட்கும்போது இல்லை கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டு ஊறி இருக்கும் அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் ஆசையாக சாப்பிடுவா. இந்த காலத்துலலாம் போஸ்ட் 40 டயட் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். பயம் வந்துடுறது. பிகாஸ் we are eating outside IT sector. So our lifestyle have changed. So சின்ன வயசு குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பிடலாம். இப்போ இந்த இட்லியில் நம்ம சாம்பாரை விட போகிறோம். எஸ். ஸோ ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸ். மினி இட்லி சாம்பார். மலேசியாவுக்கு போனோம்ல. ஆமா, மலேசியாவுக்கு போனப்ப டெய்லி சரவண பவன்ல டெய்லி மினி இட்லி சாம்பார் தான் சாப்பிடுவோம் நம்ம. ஏன்னா இட்லியே அமிர்தம் மாதிரி எங்களுக்கு மலேசியால இருந்ததுன்னா பாத்துக்கோங்க. பிகாஸ் we are Brahmins, we are vegetarians, you know, tough time to get our style food in outside country. ரொம்ப கஷ்டப்பட்டோம் சாப்பாடுக்கு. ஆமா, இப்போ இந்த சாம்பாரை இதுல விட போறோம். சூப்பர். ஸோ இது வந்துட்டு கொஞ்ச நேரம் ஊறணும் இல்லையா? ஆமா, கொஞ்சம் ஊறினாதான் சீக்கிரம். சூடு இட்லி, சூடு சாம்பார் ஊற ரொம்ப டைம் எடுக்காது. லேசா ஆறும்போது சாப்பிடலாம். இப்போ ரெடி. இதுக்கு ஒரு ஸ்பூனும் ஒரு ஃபோர்க்கும் வச்சுட்டு சாப்பிடலாம். ஸோ யாருக்கு எதுல வாக்கா இருக்குமோ அதில் சாப்பிடலாம். இது நல்லா ஊறிட்டு கொத்தமல்லி வேணா போட்டுக்கலாம். After 10 minutes you can eat this. இப்போ சுட இருக்கு. எனக்கு டின்னர் டைம். நான் இதை சாப்பிட போறேன். I am all set. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.